C2025K1 அப்படின்றது சூரியனுக்கு பக்கத்தில் வர ஆரம்பிச்ச உடனே அதோடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பனி கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாக ஆரம்பிக்குது. அதுலேருந்து கேஸஸ் வெளிவருது. அந்த கேஸ் ஸ்பேஸில் எஸ்கேப் ஆகுது. எஸ்கேப் ஆகக்கூடிய அந்த கேஸ் அந்த விண்கல்ல சுத்த வைக்கும். இது ஒரு நார்மலான ஒரு ஃபிசிக்ஸ் தான். எல்லா காமெட்லேயும் இது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த காமெட்டில் ஒரு அன்யூஷுவல் மேட்டர் ஒன்று நடக்குது. இந்த காமெட்டில் CO மாதிரியான கேஸஸ் ரொம்ப அதிகமாக வெளிவரதை பார்த்துருக்கோம். சூரியனுக்கு இது பக்கத்தில் நெருங்கும் போது இந்த காமெட்டோடைய மேற்பரப்பு வேகமாக சூடாகுது. ஆனால் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதி, இதை நம்ம என்ன ரீஜன் சொல்லுவோம், ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும். ரொம்ப அதிகமான வெப்பம், ரொம்ப அதிகமான குளிர். இந்த வித்தியாசம் அதோடைய உட்புறத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தங்களை உருவாக்குது. இந்த அழுத்தம் கிராக்ஸை உருவாக்குது. இந்த கிராக்ஸ் இந்த வாயுக்களை ரொம்ப வேகமாக வெளியேற்றுது. இது ஒரு காமெட் உடையிறதுக்கான ஒரு நார்மலான ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் K1 அட்லஸ்க்கு இது மட்டும் இல்லை. இதோடைய உட்புறத்தில் ஒரே மாதிரியான உட்புறம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது.